Hello everyone, welcome to Code Hunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம விண்டோஸ் எப்படி ஹேக் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷனில் இருந்தால் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த கமெண்ட் வச்சு தான் நம்ம ஒரு பேலோடு கிரியேட் பண்ணோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். ஸோ reverse1.exe அப்படின்ற ஒரு பேலோடு. ஸோ msfnm-p. ஸோ நம்ம என்ன பேலோடு யூஸ் பண்ணுறோமோ அந்த பேலோடு எல் ஹோஸ்ட் அண்ட் எல் போர்ட் இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேலோட ஃபைல் வந்துட்டு நம்மகிட்ட இருக்கும், reverse1.exe அப்படின்ற ஃபைல். அது வந்துட்டு exe ஃபார்மெட்டில் இருக்கும், ஏன்னா exe ஃபார்மெட்டை தான் விண்டோஸ் கம்ப்யூட்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஃபார்மெட்டில் அந்த ஃபைல்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு யூஎஸ்பியில் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ யூஎஸ்பி ட்ரைவை இன்சர்ட் பண்ணுறேன் என்னோடய சிஸ்டமில். ஸோ நீங்கள் ஜென்ரலாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10க்குள்ளே தான் போகும். பட் இந்த இடத்துல நீங்கள் காலி லினக்ஸ்க்குள்ளே வரணும் அப்படின்றதுனால மேலே டிவைசஸ் யூஎஸ்பியில் போய்ட்டு உங்களோட டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் காலி லினக்ஸ் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு உங்களோட பேலோட் ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், reverse1.exe அப்படின்ற பேலோட் ஃபைலு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பென்ட்ரைவில் போடணும், சரிங்களா? ஸோ அந்த பென்ட்ரைவுக்குள்ளே இருக்கிற ஃபைலை நம்மளோட விண்டோஸ் சிஸ்டம்க்கு அனுப்பி அந்த விண்டோஸ் சிஸ்டமில் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த கமெண்ட் பேசிக்காக இந்த கமெண்ட் வச்சு உங்களால் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரூட் ஃபோல்டர் போயிட்டு ரூட் ஃபோல்டர்லேருந்து நம்ம reverse.exe அப்படின்ற ஃபைலை காப்பி பண்ணி ஜென்ரலாக விண்டோஸில் பண்ணுற மாதிரி கூட இதில் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே அப்சல்யூட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ நான் எஜெக்ட் பண்ணுறேன், என்னோடய காலி லினக்ஸ் மிஷினில் இருந்து அந்த யூஎஸ்பி வந்துட்டு எஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டிவைஸ் போயிட்டு எஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய விண்டோஸ் மிஷினில் ஓப்பன் ஆகிடுச்சு. நீட் பெர்மிஷன் அது. ஸோ ஃபைன், இட்ஸ் நாட் கோன் பி ஒர்க். இது ஒர்க் ஆக போகிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஆன்டிவைரஸ் வந்துட்டு ஆனில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலிட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஆன்டிவைரஸை நான் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணல அப்படின்னா அது வந்துட்டு இது வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ப்ரொடெக்டான ஒரு பேலோட க்ரியேட் பண்ணல, சும்மா நார்மலாக ஒரு டுட்டோரியலுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்னோடய பிட்டிஃபெண்டரோட ஸ்கேனை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன், அதோட ப்ரொடெக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே ப்ராசஸை நான் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ மறுபடியும் கிங்ஸ்டனை காலி லினக்ஸ் மிஷின் போடுறேன். ஸோ காப்பி டு காலி லைவ் அப்படின்ற யூஎஸ்பி ட்ரைவுக்குள்ளே போடுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள், reverse1.exe அப்படின்ற ஃபைல் வந்துட்டு த்ரெட்டு, அதனால் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போது shell.exe அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணி அதுக்கு வச்சுருக்கோம். ஸோ மறுபடியும் நான் எஜெக்ட் பண்ணுறேன். எஜெக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 மிஷின்குள்ளே போயிட்டு டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி வைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எந்த விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்மளுக்கு வரலை. ஸோ இங்கே சிடி ரூட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம எம்எஸ்எஃப் கன்சோலை ரெடி பண்ணி வைக்கிறோம். ஏன் அப்படின்னா Meterpreter Session ஓப்பன் ஆகிறதுக்காக. ஸோ Metasploit வந்துட்டு ஓப்பன் ஆகுது. Metasploitக்குள்ளே நம்ம பேலோட்ஸை செட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம கிரியேட் பண்ண பேலோட வந்துட்டு இப்போ லிசன் பண்ண போகிறோம். ஸோ லிசனரை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே, சரிங்களா? ஸோ எம்எஸ்எஃப் கன்சோலுக்குள்ளே இப்போ இருக்கோம். ஸோ யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லர் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் பேலோடு ரிவர்ஸ் டிசிபி இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே செட் பண்ணுவோம், சரிங்களா? செட் பேலோடு விண்டோஸ் x64 Meterpreter ரிவர்ஸ் டிசிபி அப்படின்னு சொல்லி பேலோட ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் போய் பார்த்தோன்னா எல்ஹோஸ்ட் செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ IF கான்ஃபிக் போய்ட்டு 192.168.1.4 அப்படின்ற எல்ஹோஸ்ட்டை செட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு ஒரு டைம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 444 அப்படின்றது என்னோட போர்ட்டு, எக்ஸாக்டாக அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு மேலே எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. இங்கே நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளாய்ட் -j-z. ஸோ இந்த -j-z அப்படின்றது எதுக்கு அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு, சரிங்களா? ஸோ மறுபடியும் ஷோ ஆப்ஷன்ஸ் போகிறோம். உள்ளே எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜாப்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்னென்ன பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் காட்டும். ஸோ நம்மளோட போர்ட்டு, நம்மளோட ஹோஸ்ட்டு, இது எல்லாமே காட்டுது பாருங்கள். ஸோ இங்கே நம்ம ஷெல்லை வந்துட்டு ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட விக்டிம் பிசி இல்லையா? ஸோ விக்டிம் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்துட்டு நம்ம இவங்களோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் டபுள் கிளிக் பண்ணால் போதும், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் ஆட்டோ ரன் ப்ரோக்ராமாக இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இது ஆட்டோ ரன் ப்ரோக்ராம் இல்லை, அதனால் டபுள் கிளிக் பண்ணி தான் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே நமக்கு Meterpreter Session ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளாய்ட் கெயின் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த விண்டோஸ் 10 மிஷின்ஸ் வந்துட்டு ரொம்பவே லேசியான ஒரு மிஷின்ஸ், அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷனோட கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செஷன்ஸ்னு டைப் பண்ணி பார்த்தோன்னா எத்தனை செஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத காட்டுது. Meterpreter x64 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Meterpreter -i செஷனில் வந்துட்டு என்னை இன்டர்ஃபர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ -i ஃபார் இன்டர்ஃபரன்ஸ்.
ஸோ இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹெல்ப் கமெண்ட் போடுறோம். ஸோ இந்த பேரோட வச்சு அந்த விண்டோஸ் 10 மிஷின்குள்ளே நம்ம என்னென்னத்தெல்லாம் கெட் பண்ண முடியும் அப்படின்ற மொத்த கமெண்ட்ஸும் இதில் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ கெட் யூஐடி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டிவைஸோட நேமு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்வர் யூசர் நேம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இது அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் அண்ட் மோர் ப்ரிவிலேஜஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஃபியூச்சர் டேஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய ஐபி அட்ரஸ் பார்க்கறதுக்காக போட்டேன் அப்படின்னா 192.2.1.3 அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒயர்லெஸ் கார்டோடது. தென் எனக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 12 இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ லேனு, ஒயர்லெஸ் கார்டு, ரியல் டெக் டிரைவரு, விர்ச்சுவல் பாக்ஸோடது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தோட ஆர்டர் மேக் அட்ரஸ் அண்ட் ஐபி அட்ரஸ், IPv4, IPv6 இது எல்லாத்தையுமே காட்டுது. ஸோ மறுபடியும் நம்ம ஹெல்ப் கமெண்ட் போகிறோம். ஹெல்ப் கமெண்ட் போயிட்டு வேறு எதாவது பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப் அப்படின்னா என்னென்ன பேக்கெட்ஸ் ரிசீவ் ஆகுது, என்னென்ன பேக்கெட் சென்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.